உலக தண்ணீர் தினமான இன்று தண்ணீருக்காக இயங்கிய விவசாயிகளின் கண்ணீர் துடைக்க குடிமராமத்து நாயகன் கொண்டு வந்த திட்டங்களை பார்ப்போம். இன்று உலக தண்ணீர் தினம். நீரின்றி அமையாது உலகு என உறக்கச் சொன்ன தமிழினம் கற்காலம் தொட்டு கணினி யுகம் வரை நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்குகிறது. கல்லணை கட்டிய சோழனும் ஊரணிகளை உருவாக்கிய பாண்டியனும் நீர்நிலை செறிந்த நாடு என புகழப்பட்ட சேரனும் வாழ்ந்த நம் தமிழ் மண்ணின் மூவேந்தர்களின் மறு உருவமாய், வேளாண் பெருமக்களின் வேந்தனாய், நீர் மேலாண்மையின் முக்கியத்துவத்தை உணர்ந்த ஒரு விவசாயி நம் மண்ணில் தோன்றியிருக்கிறார் எடப்பாடியார். ஜனநாயகம் ஒரு கட்சி. இந்த கட்சியில் தான் சாதாரண தொண்டன் கூட இங்கே நிற்கின்ற தொண்டன் இங்கே வந்து அமர முடியும். ஒரு விவசாயியாய் நம் மண்ணில் தோன்றியிருக்கிறார் எடப்பாடியார். குடிமராமத்து நாயகனே என வேளாண் பெருமக்கள் கொண்டாடும் நம் எடப்பாடியார் குறித்து உலக தண்ணீர் தினத்தில் நாம் பேசியே தீர வேண்டும். ஆட்சி அதிகாரத்தில் அமருகிற எல்லோருக்கும் புகழ் கிட்டாது. சிலருக்கு மட்டுமே வானுள்ள வரை மண்ணுள்ள வரை நீங்கா புகழ் வந்து சேரும். அந்த வகையில் புரட்சித் தலைவரின் அடியொற்றி, புரட்சித் தலைவியின் கரம் பற்றி அரசியலுக்கு வந்த புரட்சி தமிழர் 4 ஆண்டு காலம் மட்டுமே முதல்வராய் இருந்திருந்தாலும் அவர் கொண்டு வந்த நீர் மேலாண்மை திட்டங்களால் இன்று விவசாயிகளால் கொண்டாடப்படுகிறார். பாண்டியர்கள் சேரர்கள் காலத்தில் தொடங்கிய குடிமராமத்து மரபை நவீன காலத்தில் மீண்டும் உயிர்ப்பித்து மக்களை ஒருங்கிணைத்து நீர்நிலைகளை பாதுகாக்கும் பணியை எடப்பாடியார் திறம்பட செயல்படுத்தினார். குடிமராமத்து திட்டத்தின் மூலம் ஆயிரக்கணக்கான ஏரிகளும் கால்வாய்களும் தூர்வாரப்பட்டு மழை நீரை தேக்கி விவசாயத்திற்கு உதவும் வகையில் புனரமைக்கப்பட்டன. பல ஏரி குளங்கள் நிரம்பி விவசாயிகளின் தண்ணீர் தேவையை நீக்கி கண்ணீரை துடைத்தது. அடுத்தது அத்திக்கடவு அவிநாசி திட்டம். பலர் முடியவே முடியாது என்று சொன்ன இந்த திட்டத்தை அறிவியல் தொழில்நுட்ப உதவியுடன் நிறைவேற்றி காட்டினார் நம் புரட்சி தமிழர். சமீபத்தில் நாள் முழுவதும் கோலாகலமாக விழா எடுத்து எடப்பாடியாருக்கு விவசாயிகள் நன்றி தெரிவித்தார்களே, அதுவே இந்த திட்டத்தின் தேவையையும் வெற்றியையும் உணர்த்துகிறது. வறண்ட பூமியை பசுமையாக்க சரபங்கா திட்டம் தந்தார் புரட்சி தமிழர். 100 ஏரிகளை நிரப்புவோம் என அவர் முன்னெடுத்த அந்த திட்டம் சுதந்திர இந்தியாவில் இதுவரை யாரும் முன்னெடுக்காத திட்டம். வானம் பார்த்த பூமியாக இருக்கும் தென் தமிழகம் செழிப்படைய காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை உருவாக்கினார். காவிரி பிரச்சனையை நிரந்தரமாக தீர்த்திட கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை உருவாக்கினார். நிலத்தடி நீரை நாசம் செய்யும் மீத்தேன் திட்டத்தை ஒழிக்க பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை உருவாக்கினார். தண்ணீருக்காக ஏங்கிய விவசாயிகளின் கண்ணீர் துடைக்க குடிமராமத்து நாயகர் கொண்டு வந்த திட்டங்களை பட்டியலிட்டு பேச நாட்கள் போதாது. உலக தண்ணீர் தினத்தில் நம்மில் ஒருவராய், நமக்கான ஒருவராய் எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்து மூவேந்தர்களின் ஆட்சியில் நடந்த சாதனைகளையெல்லாம் நவீன யுகத்தில் நம் கண்முன் நிகழ்த்தி காட்டிய பெரும் புரட்சியை உருவாக்கிய புரட்சி தமிழரை கொண்டாடுவோம்.